ஒரு சில பேர் வந்து ப்ரெக்னன்சி வேணாம் அப்படின்ற மாதிரி தள்ளி வச்சுருப்பாங்க கல்யாணம் ஆனவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து காண்டமோட செக்ஸ் பண்ணிக்க பிடிச்சிருக்காது. அதனால் அவங்க வந்து காண்டம் இல்லாமல் செக்ஸ் பண்ணுவாங்க. பட் விந்து வரும்போது வெளியில் எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீ கம்ன்றது வந்து எல்லாருக்குமே வரும். அந்த ப்ரீ கம்மால் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதில் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த முறையை பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு குழந்தை வேணான்னா சரியான ஒரு முறையை பயன்படுத்தணும். ஒன்று காண்டம் யூஸ் பண்ணலாம், இல்லை வாய்வழி மாத்திரைகள் இருக்குது. ஏதாவது ஒரு சரியான டாக்டர்கள் பரிந்துரைக்கக்கூடிய முறையை தான் பயன்படுத்தணும். இது கேலண்டர் மெத்தடு, இந்த மெத்தடு எல்லாம் அரைகுறை மெத்தடு. இதில் ஃபெயிலியர் ரேட் ரொம்ப அதிகம். கர்ப்பமாவாங்க, தேவையற்ற கருக்கலைப்பு பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ வந்து டேப்லெட்டு அப்படி இல்லைனா காண்டம், இந்த 2 விஷயம் மட்டும்தான் அதுக்கான இல்லை நிறைய இருக்குது. சர்வைக்கல் கேப்புன்னு இருக்குது. தேவைன்னா காப்பர் டீ போல் போடலாம். குழந்தைய கல்யாணம் ஆனவங்க கூட புதுசாக போடலாம். யூஸ்வலாக 2வது குழந்தைக்கு தான் அதை போடுவோம். முதல் குழந்தைக்கும் போடுறதுன்னா போடலாம். 1 வருஷம் 2 வருஷம் இயல்பாக நான் செக்ஸ் பண்ணிக்கிறேன், குழந்தை வேணான்னா காப்பர் டீ போன்ற விஷயங்களையும் பயன்படுத்தலாம்.